நான் சொல்ல ஒரு விஷயத்த ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வர ஞாயிற்றுக்கிழமை வந்து சோழருடைய வரலாற்று பயணம் வச்சுருக்கோம். இதில் சோழருடைய வெற்றியை பறைசாற்ற கல்வெட்டுகளை வந்து நம்ம வந்து ஒரு குகைக்குள்ளார இருக்குது. அந்த கல்வெட்டுகளை நம்ம காட்ட போகிறோம். இதில் மொத்தம் 5 கல்வெட்டுகள் இருக்குது. முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டுகள் இதில் 4 இருக்குது. முதல் கல்வெட்டு பலருடையது. இதில் பாதியிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்வஸ்டி ஸ்ரீ கோப்பரகேசரி அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து 2வது கல்வெட்டு ஸ்வஸ்டி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இங்கே 2 கல்வெட்டுகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து முதல் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பரகேசரி இருக்கும். அடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து 4வது கல்வெட்டு, அதாவது மொத்தம் 5வது கல்வெட்டு ஸ்வஸ்டி ஸ்ரீ மதுரையும் ஈழமும் கொண்ட பார்த்தீங்கன்னா வருதா கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். சோழ மன்னன் முதலாம் பராந்தக சோழன் ஆட்சிக்கு வரும்போது அவரை கோப்பரகேசரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து சில ஆண்டுகள் கழிச்சு அவர் மதுரையை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மதுரை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆட்சி முடியும் போது மதுரையும் ஈழத்தையும் அவர் வெற்றி பெறாரு. அந்த வெற்றியை குறிப்பிடும் வகையில்